என்ன ஹாய். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கலான்னு இருந்தேன். அது எத பத்தினா, வெளியில இருக்கிறவங்க சில பேர் வந்து பேசுறத வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். அத ஒரு கேள்வியா வந்து இன்னைக்கு உங்க கூட பேசலான்னு இருக்கேன். ஓகேண்ணே? ஆமா, ஷுவர் சஜீவன். கேட்கலாம். தேங்க்யூண்ணே. அது என்னன்னா, அவங்க வந்து சொல்றது எப்படின்னா, ஆரம்பத்துல இப்ப ஜேர்னில உங்க கூட இருக்கிறவங்க, அவங்க கூட ஆல்ரெடியே இருந்தவங்க. அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உங்க கூட ஜேர்னில ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, உங்க கூட இருதய பயணத்துல ஆ ஜேர்னி பண்ண தொடங்கினதுக்கு அப்புறமா, அவங்க வந்து விழுந்து போயிட்டாங்க, வழிமாறி போயிட்டாங்கன்னு சொல்லி, நிறைய கருத்துக்கள வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட சைட்ல உங்களோட ஒப்பீனியன், நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அண்ட் அ அத பத்தி எனக்கு நீங்க சொல்லுவீங்களா? ஆமா, நிச்சயமா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ம் அவங்க விழுந்து போயிட்டாங்க, வழிமாறி போயிட்டாங்க, தவறு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, எதெல்லாம் அவங்க மீன் பண்றாங்க? அ உதாரணத்துக்கு தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. ஆ இன்னும் பெர்சனலா சொல்லப்போனா, மொபைல்ல வந்து ஆபாச படங்கள் பார்க்குறாங்க. தவறான உறவு முறைகள் வச்சுக்கிறாங்க. தவறான உறவு முறைகளுக்குள்ள தவறான விஷயங்கள் பண்றாங்க என்று சொல்லி, இப்படி ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும்போது இத சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் வந்து எங்க கூட இந்த இதய பயணத்துல உறவுக்குள்ள வந்த பிறகு, இதெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆமாண்ண. அதுக்கு முன்ன வந்து அப்படி இல்லன்னு சொல்றாங்க. உங்க கூட ஜர்னி ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் அந்த மாரி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ம். பொதுவாவே வீழ்ந்து போன மனிதனுடைய மனநிலை எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா, ஸ்கேப் காட்ன்னு ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இன்னொன்னு ஸ்கேப் காட்னா யாரையாச்சும் நாம பலியாக்கிக்கிட்டே இருக்கணும். மனிதன் வந்து முதலாவது ஆதாம் ஏவா அவங்க ஒரு விஷயத்த அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு முதலாவது தேவன் அவங்க கிட்ட வந்து பிதா பேசும்போதே ஆதாம் சொன்னது என்னன்னா, தாம் பண்ணதை தான் ஒத்துக்கொள்ளல, பலியை கொண்டு வந்து நீங்க கொடுத்த இந்த பெண்ணு முதல்ல என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசம்னு சொன்னவரு இப்ப சொல்லிட்டாரு நீங்க கொடுத்த அப்படின்னு. இவ தான் எனக்கு இதை பண்ணா. அப்புறம் போயிட்டு சரி ஏவாள்கிட்ட கேட்டா ஏவாள் சொல்றா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு. ம். இந்த மனநிலை வந்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்னா, நம்முடைய மனைவி நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்ப பைபிள் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது, என்னங்க உங்களுக்கு டீ வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டு வைக்கிறாங்க. ஓகேங்க நான் வைங்கன்னு சொல்றோம். தப்பி தவறி நம்ம கையோ காலோ பட்டு அந்த டீ விழுந்தா கூட அவங்கள பார்த்துட்டு உனக்கு சொல்ல தெரியாதா, ஏன் இங்க கொண்டு வந்து வச்ச, நான் வந்து எடுக்க மாட்டேனா, நம்ம தான் வைக்க சொல்லியிருப்போம். ம். எதா இருந்தாலும் நம்ம வந்து சின்ன வயதுல இருந்தே நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணாம யாரையாச்சும் ஒரு ஆளை வந்து பலியாடாக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இருந்ததுதான் யூத கலாச்சாரத்துல கடவுள் மனித குலத்தை சுகப்படுத்தும் பொழுது சொல்றாரு, உனக்குள்ள பயம் இருக்கு, குற்ற மனசாட்சி இருக்கு, அது நீங்கணும்னா நீ என்ன பண்ணு, பலி செலுத்து. பள்ளி செலுத்து. யா. அது கடவுளுக்கு அவர் கேட்கல, நம்ம குற்ற மனசாட்சி நீங்கி ஒரு சுதந்திரமா இருதயம் அன்புடன் இருக்கும்படிக்கு பலியாடாங்க. அப்ப அந்த பலியாடு என்பது முதல்ல ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கப்பட்டது, அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு ஒன்று பலியாக்கப்பட்டது, அப்புறம் ஒரு கோத்திரத்துக்கு ஒண்ணு பலியாக்கப்பட்டது, அப்புறம் ஒரு நாட்டுக்கு ஒண்ணு. இஸ்ரவேலுக்குனே ஒண்ணு, எபிரேய மக்களுக்குனே ஒண்ணு. இப்போ அதே மாதிரி முழு உலகத்துக்கும் நம்ம கிறிஸ்து ஒருவர். ஆட்டுக்குட்டி பலியானார். வாவ்! அந்த ஜீவனை புரியாதவங்க இன்னுமே அந்த வீழ்ச்சியின் சிந்தையில இருக்கனால, ஒரு நபர் நம்ம அவங்கள விட்டு இன்னொரு விஷயத்துக்கு போறாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காரணம் காட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யாரோட சேர்றாங்க, அவங்கள வந்து அந்த அறிதல் இல்லாதபடினால் அங்க என்ன நடக்குது, ஏன் அந்த விஷயம் இப்படி ஆகுது என்ற சரியான அறிதல் இப்ப இவங்க கூட இருந்தனால இவங்க நல்லா அறிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. தெரிதல் வேற, ம். அறிதல் வேற, புரிதல் வேற. யா.
அதனால நம்ம என்ன பண்றோம் என்பதை குறித்து அவங்களுக்கு அறிதல் இல்லாட்டி உடனே அந்த வீழ்ச்சியின் சிந்தை என்ன பண்ணும்னா ஜட்ஜ் பண்ணிடும், Yeah. நம்மளை வந்து பலியாக்கு நினைக்கும். அதனால அவங்க வந்து சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. உங்க கூட சேர்ந்த, எங்க கூட இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, உங்க கூட சேர்ந்த பிறகுதான் அவங்க இப்படி வீணாம போயிட்டாங்க, இந்த விஷயத்துல மாட்டுப்படுறாங்க, இந்த விஷயம் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது புரிஞ்சா? ஏன் அவங்களுக்குள்ள ஆல்ரெடியே இருக்குதா, இல்லாட்டிக்கு இவங்க சொல்ற மாதிரியே உண்மையிலேயே உங்க கூட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இது வெளியே வருதா? எனக்கு அதை மட்டும் ஒருக்கா கிளாரிஃபை பண்ணிருங்கண்ணே. அது கொஞ்சம் நம்ம பேசலாம். ஓகே. இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்வியை தான் திரும்ப இப்ப ரிப்பீட் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த நபர்களை பற்றி நாங்க பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஞாபகப்படுத்துறது, மனிதனுடைய வீழ்ச்சியின் சிந்தையில பலியாடாக்குற என்ற விஷயம் இருக்கு, அதுன்னு சொன்னேன். ஆமா. இப்ப ரெண்டாவது நான் சொல்றது, நீங்க கேட்ட அதே கேள்வியை திரும்பவும் நீங்க கேட்டிருக்கபடினால, என்ன பொறுத்த வரைக்கும், இப்ப ஒரு மாம்பழம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு மாம்பழத்துக்குள்ள ஒரு விதை இருக்குன்னா, இந்த மாம்பழத்தை நாம சாப்பிட்டு அந்த விதையை உடைச்சா அந்த விதையில இருந்து சின்ன ஒரு பூச்சி வரும். நான் மாம்பழத்துல இருக்கிற புழுவை பத்தி பேசல, விதைக்குள்ள இருந்து ஒரு சின்ன பூச்சோ வண்டோ வெளியே வரும். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாம்பழமா இருக்கும்போது அந்த விதைக்குள்ள போனதா? மாம்பழத்துக்குள்ள ஒரு விதை இருக்குல்ல, அதுக்குள்ள போனதா? இல்ல அது எப்ப அதுக்குள்ள போயிருக்கும்? அது விதையா இருக்கும் போதே அதுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்ல வந்து ஒரு பூவா சீசன்ல வளரும் போது சம்திங் லைக் தட். அது பூவா வளரும் போதே அது வந்து அதுக்குள்ள போயிருக்கும். போயிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல அவர் இருக்கிறனால அது கொஞ்ச காலத்துல மூடிடும். மூடின பிறகு பழமா ஆன பிறகு பழத்தை சாப்பிட்டு உடைக்கும் போது அந்த விதைக்குள்ளது வருது. இப்போ ஆல்ரெடி வந்து மனிதர்களுக்குள்ள நிறைய அவங்க கடந்த கால ஆர்ஜின் ஸ்டோரி, பிறப்பு கதை இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, செக்ஷுவல் ஹிஸ்டரி, அபியூஸ் ஸ்டோரிஸ், சில பிஹேவியர்ஸ், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் மனிதனுக்குள்ள இருக்கு. அது வந்து திடீர்னு வார விஷயம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து அது ஒரு வாழ்க்கை முறையா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாம இருந்து. அடுத்தது அவங்க கிட்ட இவங்க சொல்லி கூட இருக்க மாட்டாங்க. சில அம்மாமார பார்த்திருக்கீங்களா? அவங்க பிள்ளைகள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா உங்க மகன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா தாய் உள்ளம் வந்து நம்பவே நம்பாது. பையன் பண்ணவே இல்ல, பண்ணியே இருக்க மாட்டான். இல்லைங்க உங்களுக்கு தெரியாது உங்க பையன் இப்படி பண்ணான்னா, எனக்கு தெரியும் இத்தனை வருஷம் என் பையன் எனக்கு மகனா இருக்கான் அப்படின்னு. அப்ப அந்த பையனை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவான், ஆமா நான் இதெல்லாம் பண்ணேன், எங்க அம்மாவுக்கு தெரியாம பண்ணேன் அப்படி. அதனால இன்னொரு பக்கம் இருக்கு, அவங்க ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்காங்க. ஒண்ணு நமக்கு தெரியாம பண்றாங்க, இன்னொன்னு நம்ம கிட்ட வந்து சில நேரங்கள்ல சொல்லுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்கலாம். இல்ல சொன்னா தம் மேல வச்சிருக்க அன்போ, பாசமோ, இல்ல பார்வையோ போயிரும்னு நினைப்பாங்க. சிலர் எப்படி நினைப்பாங்கன்னா, யாரோ ஒரு நபருக்கு என் விஷயம் தெரிஞ்சா அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, குற்றப்படுத்துவாரு, அதுல ஸ்பெஷலி வந்து நம்ம மதத்துல, நாம அது கிறிஸ்தவ மதமா இருந்தா கூட அந்த மதத்துக்குள்ள இப்ப நாம ஒரு கம்யூனியன் எடுக்கும்போது கூட அந்த கம்யூனியன் வந்து ராஜரீக போஜனம், அன்பின் வெளிப்பாடு. அந்த கொடுக்கும்போது நம்ம எவ்வளவுத்துக்கு அவங்கள குற்ற மனசாட்சிக்குள்ள கொண்டு போக முடியுமோ, நீ பாவி, நீ பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டுதான் இதை எடுக்கணும்னு சொல்லி அதை ஒரு பிரம்பு போல, ஒரு தடிய போல யூஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த கம்யூனியனை கொடுக்கிறோம், சில நேரம் தள்ளி வைக்கிறோம். ஆனா ஜீசஸ் வந்து முதல்ல கம்யூனியன் கொடுத்ததே வந்து தன்னை காட்டி கொடுக்க போறவருக்கு தான் கம்யூனியனை ஜீசஸ் கொடுத்தார். அதனால அவங்க நம்ம கிட்ட வரும்போது மதம் என்ன பண்ணிட்டுன்னா அவங்கள ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்கனால, நியாயம் தீர்க்கிறனால எது பண்ணிட்டு வந்தாலும்
நம்ம ஒரு தேவாலயத்துக்குள்ள போகும்போது கூட, சபை கிறிஸ்தவ சபைக்குள்ள போகும்போது கூட நம்மளை மறைக்கதான் பார்க்கணும். அதுக்கு காரணம் வந்து ஒருவித பயம் நமக்குள்ள இருக்கு, குற்ற மனசாட்சி இருக்கு. அப்ப இவ்வளவு காரணங்கள் இருக்கு. அந்த நபர் தன்னை மற்றவங்களுக்கு வெளிப்படையா சொல்லாதனால, சில நேரங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடந்தனால, இத நான் சொன்னா இவர் 10 பேருக்கு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடுவான்னு சொல்லி கூட Yeah. மறைச்சே கொண்டு போகலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதனால உடனே நம்ம கிட்டதான் வந்து இந்த இருதயம் சுகமாக்கப்படுகிற பயணம், இருதயம் சுகமாக்கப்படுற பயணம்னா வெளிச்சத்துல நடக்கிறது. அதுக்கு பேர் வாக்கிங் இன் லைட் ஆர் வாக்கிங் இன் த லைட். வெளிச்சத்துல நடக்கிற பயணத்துக்குள்ள வரும்போது ஆல்ரெடி இருளாதான் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வர்றதுனால, இப்போ ஒரு இருட்டு ரூமும் இருக்கு, ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஆனா வெளிச்சம் வந்தோன்னா எல்லாமே நமக்கு தெரியும், எங்க எங்க எது எது வைக்கப்பட்டிருக்கு. Wow. அந்த மாதிரி வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்ச உடனேயே காரியங்கள் தெரியும் போது மக்கள் என்ன பண்றாங்க? குற்றப்படுத்துறாங்க சமுதாயத்துல. யாரை குற்றப்படுத்துறாங்கன்னா, இப்ப நான் அவங்கள நடத்திட்டு இருக்கேன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷேர்லி மாஷோட நீங்க சேர்ந்தனாலதான், அவரோட நீங்க பயணிக்க ஆரம்பிச்சனாலதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்படி பேர் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, இந்த மாதிரி பேசும்போது நான் வந்து ஃபீல் பண்றேன். நானுமே வந்து சமுதாயத்துல சும்மா எல்லாருக்குமே வந்து ஐம் அ குட் பாய், ஐம் அ குட் பிசினஸ் மேன், நல்ல செட்டில்டா இருக்குன்றது மட்டுமே தான் தெரியும். உங்களோட ஜேர்னி பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னோட பர்சனலா நான் வச்சிருந்த ஷேம்ஸ், நீங்க சொன்ன ஒவ்வொரு உதாரணங்கள் தான். சமுதாயத்துல அவமானமா நினைப்பாங்க, தெரிஞ்சா என்ன மதிப்பாங்களா என்ற இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நான் வந்து என்ன யாருன்ற நிஜத்தை வந்து நான் காட்டினதே கிடையாது. உங்க கூட ஜேர்னில வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் என்ன உண்மையிலேயே நான் திறந்து காட்டுற ஒரு ஸ்பேஸ் வந்தது. அப்ப காட்டும்போது முதல்ல என்னோட சொந்த குடும்பத்துக்குள்ள, என்னோட சகோதரங்களுக்கு இடையில வந்து தெரியும் போது, ஓகே சம்திங் இவன் இப்படி இருந்தான், இப்ப இப்படி இருக்கிறான் என்று சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து புரிஞ்ச விதத்துல, ஓகே இந்த ஜேர்னில வா போனதுக்கு பிறகு புதுசா வித்தியாசமா மாறி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. நீங்க வந்து என்னோட ஒரிஜின் ஸ்டோரி எல்லாத்தையுமே ஹீல் பண்ணதுனால, நான் சுகமாக்கப்பட்ட ஒரு பெர்சனா தான் என்னோட ஃபேமிலிக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜேர்னில புதுசா வந்தவங்க அவங்களோட ஒரிஜின் ஸ்டோரிய வந்து உங்கள்ட்ட சொல்லும்போது, அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருந்ததுன்னு சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். அண்ட் அவங்களுடைய சமுதாயங்கள் வந்து குற்றப்படுத்தின விஷயங்கள், அவங்கள குறிச்சு பேசின விஷயங்கள் தான் நான் இப்ப உங்கள்ட்ட கேள்வியா கேட்டிருந்தேன். மேலதிகமா இத குறிச்சு நீங்க சொல்ல விரும்பினீங்கன்னா சொல்லுங்க. நான் அத கேட்கணும்னு ரொம்ப விருப்பமா இருக்கு. தேங்க் யூ அண்ணா. ஆமா, இதயம் சுகமாக்கப்படுகிற இந்த பயணத்துல எப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும்னா, நான் வந்து அறியப்படவும் விரும்புகிறேன், அறியப்பட்டிருக்கவும் விரும்புகிறேன். இப்ப அவங்க வந்து என் கூட தொடர்பு வைக்கும் போதோ, என் கூட இருக்க சமுதாயத்தோட தொடர்பு வைக்கும் போதோ, என்ன உங்களுக்கு திறந்த மனதா 100% நான் என்ன காட்ட விரும்புறேன். அது வந்து யா. நீங்க என்ன அறிந்திருக்கணும்னு நான் விரும்புறேன். இன்னொரு பக்கம் உங்களையும் நான் அறிஞ்சிருக்கணும்னு விரும்புறேன். இததான் வேதாகமத்துல எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் இதை காண்பிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து 27 வரைக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவான். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. நீங்க பழைய மனுஷனுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்கன்னா களைத்து போட்டு உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்கள். இதுதான் இந்த ஜேர்னில இருக்கிற விஷயம். உள்ளத்துல புதிதான ஆவி பழைய மனுஷனை களைத்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும். அப்போ
பழச களைத்து போடுற தருணம் இந்த பயணத்துல ஏற்படும். அது ஒரு மதத்துல இருக்கிறதுனால நடக்காது. ஒரு சமுதாயம், அவங்கள நம்புற ஒரு சமுதாயம், அவங்க இருதயம் நம்புற ஒரு சமுதாயம் வரணும். அவங்கள தகப்பனா தாயா விசாரிக்கிற பெற்றோத்துவம் மிக்கவங்க வரும்போது, உண்மையா அவங்கள நேசிக்கப்பட்டவங்களா அவங்க உணர்கிற இடத்துல அவங்க வந்து ஒருவரோட ஒருவர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொய்களை களைத்து Yeah. பொய்களை களைத்து மெய்ய பேசுவாங்க. ஆனா இத மனசுலயே வச்சு கொண்டிருக்கும் பொழுது, இந்த சுகமாக்கப்படுகிற பயணத்துக்குள்ள வராட்டி 27ஆம் வசனம் சொல்லுது. அது வந்து நாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப அவ்வளவு நாள் அவங்க வந்து வேறு ஆலயங்களுக்கு போயிருந்தாலும், அவங்க கணவன் மனைவியா இருக்கிறாங்கன்னா, 100% தன்னை பத்தி மனைவிக்கு எல்லாம் தெரியுமா? கணவனை பத்தி. கணவனே எல்லாம் சொல்லியிருக்காரா? அவர் யாரு? என்ன? ஒரு மறைவும் இல்லாம. அத்தி இலைகள்னு நாம சொல்லுவோம். Mm. ஆதாமும் ஹவ்வாலும் போய் மறைஞ்சு கொண்டாங்க. அத்தி இலைகளை உடுத்திக்கிட்டாங்க. Yeah. அத்தி இலைகள் எல்லாம் களைத்து, திறந்த மனதா கணவன் கிட்ட அவங்க 100% தன்னை பற்றி ஓபன் பண்ணி, அவங்களுடைய செக்ஷுவல் ஸ்டோரி, செக்ஷுவல் அபியூஸ், அவங்களோட கடந்த கால நிகழ்வுகள். இன்னொரு பக்கம் கணவன் வந்து தன்னுடைய எந்த விதமான யோசனை தனக்கு வருது, என்ன மாதிரி காரியங்கள் பாக்குறாரு, அதெல்லாம் 100 விதமா எல்லா ஸ்டோரிஸும் வைஃபுக்கு சொல்லி, இந்த குடும்பம் ஒன்னா வாழ வைக்கிறது தான் இந்த பயணத்துல வந்து ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. கிறிஸ்துவை தரித்தவங்களாக அவங்க நடக்கணும் அப்படின்னு. அப்ப அறிந்திருக்கவும் அறியப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. Yeah. இந்த பயணத்துல சிலர் எங்க கூட இணையும் போது, இதுக்கு முன்னாடி சிலரோட பழகிட்டு இருப்பாங்கல்ல, Yeah. அவங்க திடீர்னு கேள்விப்படுவாங்க. இவங்க வந்து இப்படியான விஷயத்த, பணம் விஷயத்துல இந்த மாதிரி ஆயிட்டாங்க, Mm. பெண் விஷயத்துல இப்படி ஆயிட்டாங்க, தவறான தொடர்புகள்ல இப்படி ஆயிட்டாங்க, பழக்க வழக்கங்கள் ஆயிட்டாங்க. Mm. அதுக்கு காரணம் இவங்க கூட சேர்ந்தனால அப்படின்னு வேதத்துல இருக்கு. இளையகுமாரன் சம்பவத்துல இயேசுவை போய் குற்றம் சுமத்தினதே என்ன அப்படின்னா, லூக்கா 15ல சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இப்ப இயேசு கிட்ட எல்லாரும் வந்து சேர்ந்தது வந்து அவர் பேசுற வசனத்தை கேட்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேரை அவங்க பார்த்திருந்தாலும், ஆயக்காரர்னா ஒரு யூதன் சொல்லுவான், நான் வந்து ஆயக்காரனா Mm. பிறக்காததுக்கு That's so. அப்படின்னு அவன் ஆயக்காரரை பார்த்தா துப்பிட்டு போவான். Mm. இவங்கெல்லாம் வந்து கொடிய பாவிகள்லயே இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆனவங்க. அந்த மாதிரி நபர் வந்து இயேசு கிட்ட வந்து சேர்றாங்க. சேர்ந்த போது Mm. பரிசேயரும் வேத பாரகரும் இந்த மத வெறி பிடித்தவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று அவங்க மேல Mm. சொல்லியிருக்க. அவங்க வந்து இயேசு பேசுறத கேட்க வந்தாங்க அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு ஒரு குற்றம் படுத்துறாங்க இயேசுவ. இவங்க வந்து பாவியை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இந்த வசனம் வந்து சங்கீதம் 1:1 மீறுற மாதிரி இருக்கு. Yeah. பாவிகளின் வழியில நீ நிக்க கூடாது, Yes, பரியாசக்காரன் sir. உட்கார Yeah. நீ உட்கார. ஆனா ஜீசஸ் வந்து இந்த இடத்துல என்ன பண்றாரு, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அங்க சாப்பிடும் போது இவங்களுக்கு இருக்க பிரச்சனையே என்னன்னா, ஜீசஸ் வந்து பாவிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தான் அவர் வந்து இதுக்கான உதாரணமா இப்படி தொலைந்த பணம், 100 ஆடுகளின் சம்பவம், இளையகுமாரன், மூத்த குமாரன், ஒரு தகப்பன், அந்த சம்பவத்தை எல்லாம் வந்து உவமைகளா பேசுறது. சொல்லுவார். Yeah. உவமைகளா பேசுவார். எங்க கூட சேரும் போது அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது Yeah. நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம இதயம் எதுக்காக துடிக்குது என்பது முக்கியம். அது நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு நபருடைய இருதயம் எதுக்காக துடிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க இதயம் எதுக்காக துடிக்குதோ அதுதான் அவங்க சிந்தையும் வார்த்தையுமா இருக்கும். Mm. அப்படி இருக்கிறபடினா அவங்க கிட்ட வார மக்கள்
அந்த அவங்க சிந்தையும் வாழ்வியல் முறையும் இருக்கிற அந்த சூழலுக்குள்ள வரும்போது அவங்க அவங்களா மாறிடுவாங்க. இப்போ ஒரு காசிப்பர் இருக்காங்கன்னா, அந்த காசிப்பர் தன் இதய துடிப்பு மத்தவங்களை கோல் பேசணும், அதையே எண்ணிக்கிட்டு பேசிட்டு இருந்தா, இவரோட சேரும் போது கொஞ்ச நாள் அவரும் ஒரு காசிப்பரா மாறிடுவார். அதான் நாங்க சொல்லுவோம், ஒரு நாலு காசிப்பரோட நீ இருக்கன்னா, அஞ்சாவதா நீ செஞ்சா நீயும் ஒரு கோல்காரனா மாறலாம். 4 நல்லுள்ளங்கள் படைத்தவங்களோட நீ இருக்கா, அஞ்சாவது நீ ஒரு நல்லுள்ளம் படைத்தவனா ஆக. 4 பேர் மத்தவங்க கிட்ட கடன் வாங்குறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களோட நீ அஞ்சாவதா இருந்தா நீயும் கடன்காரன் ஆயிரும். எடுத்த கடனை நீதிமான் கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கு. எப்படி கடனை அடைக்கலாம் என்று நினைக்கிறவனோட 4 பேரோட சேர்ந்தா நீயும் கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள வந்துடும். தான தர்மங்கள் செய்யறவங்களோட ஒரு 4 பேரோட இருந்தா நீயும் தான தர்மம் 5வது நபர் செய்வோம். நம்ம யாரோட இருக்கிறோம்? ஒரு 4 முட்டாளோட இருந்தா 5வது முட்டாள் ஆயிடுவோம். 4 ஞானிகளோட இருந்தா 5வது இருக்கிற நம்ம ஞானிகள் ஆயிடும். அப்படி இருக்கும்போது அவங்க எங்க கூட சேரும் போதும், என்னோட இருக்க சமுதாயத்தோட சேரும் போது, இவங்க என்ன மனநிலையில இருக்காங்களோ அந்த வெளிச்சத்துக்குள்ள இவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த பயணத்தை செய்யறதுக்கு ஒண்ணு அந்த நபருக்கு மனசு இருக்கணும். 2வது அவங்கள நடத்துற தகப்பன்மாருக்கு இதயம் இருக்கணும். ஏன்னா அவங்க எங்க கிட்ட வந்த பிறகு கிட்ட இருந்து இப்ப வெளிப்பட போற கதைகள்னால சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இவங்க கதை வெளியே தெரிய வந்துச்சுன்னா எங்களை கை காட்டுவாங்க. இவங்கனாலதான், இவங்க கூட சேர்ந்தனாலதான். ஏன்னா தொடர்ந்து எங்க கிட்ட வாரவங்களோட கதைகள் இப்படியே தெரிய முடிவு பண்ணிடுவாங்க, இவங்கனாலதான் இவங்க இப்படி கெட்டு போனாங்க, இவங்கனாலதான் இவங்க வழி விலகி போனாங்க. அதனால சிலவங்க இந்த இதய பயணத்தை பண்ற ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிற ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நமக்கு கெட்ட பேர், பேசாம இதை விட்டுட்டு நாம ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு. ஆனா ஜீசஸ் லூக்கா 22:32 சொன்னாரு, நீ குணப்பட்ட பின்பு, பீட்டர் நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துவாயாக. இது குணப்படுத்தி ஸ்திரப்படுத்துற ஒரு இடம். நான் குணமாக்கப்பட்டு பிறரை ஸ்திரப்படுத்தும் போது அவங்க நாளைக்கு குணமாக்கப்பட்டு இன்னொரு சமுதாயத்தினரை ஸ்திரப்படுத்துவாங்க. இப்படிதான் ஹெவன் ஆன் எர்த் வரப்போகுது. பூமி பரலோகமயமாக்கப்பட போகுது. நம்முடைய கதைகளை ஒழிப்பதினால் அல்ல. அதனால அவங்களுக்காக புல்லட் வாங்குறதுக்கு கூட, அவங்கள சுடும் போது முன்னாடி நின்று அதை நமக்கு வாங்குறதுக்கு கூட தகப்பன் இதயம் நமக்கு ரொம்ப தேவை. இது பண்றதுக்கு ஃபாதர்ஸ் ஆர்ட் ரொம்ப முக்கியம். ஆமா, நம்ம பேரை நம்ம காத்துக்கொள்ளணும்னா இதை பண்ண முடியாது. நிஜம் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன்ல, நம்ம கூட சேரும் போது நம்ம சமுதாயத்துல ஒரு சூழல் இருக்கும்னு. அந்த சூழல் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லணும்னா, இப்ப தானியலை கொண்டு போயிட்டு சிங்கக்கேவியில போடுறாங்க. சிங்கம் தானியலை சிங்கங்கள் சாப்பிடல. ஆனா தானியலுக்கு பிறகு போட்டவங்களை என்ன பண்ணுது? தானியலை வெளியே எடுத்த பிறகு அவங்கள சாப்பிடுது. நான் இப்படி யோசிக்கிறேன், தானியல் ஆல்ரெடி 21 நாள் உபவாசம் இந்த மாதிரி ஃபாஸ்டிங்ல தான் இருதயத்தை டியூன் பண்ணி அந்த அட்மாஸ்பியரை, அந்த சூழலை அமைச்சு வச்சிருக்காரு. இவர் அந்த குகைக்குள்ள போனோன்னு சிங்கங்கள் எல்லாம் ஃபாஸ்டிங்ல போயிட்டு, ஏன்னா இவர் சுமந்திருக்கிற அந்த இருதயத்தின் கலாச்சாரம், அந்த இருதய துடிப்பு, அந்த அட்மாஸ்பியர், அந்த இடம் முழுவதுமே ஆளுகை செய்கிறபடினால் என்ன நடக்குது? அந்த சிங்கம் யாரையும் சாப்பிடாத சிங்கம் இல்ல. ஏன்னா தானியலை எடுத்த உடனேயே அந்த அட்மாஸ்பியர் அங்க நீங்கணும்னு மத்த நபர்களை போட்டோன்னு அந்த சிங்கம் சாப்பிடுது. அதேதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவா இருக்கலாம். பிப்ளிக்கலி நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எதை கேரி பண்றாங்களோ அதனால அவங்க கூட சேர்றவங்களும் அந்த சூழலுக்குள்ள என்ன ஆகப்படுறாங்க, அந்த சூழலால் ஆளுகை செய்ய. இப்ப கூட நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல சவுல் ஒரு ராஜா, அவர் தீர்க்கதரிசியில கூட்டத்தோட சேர்ந்தோன்னா அவரும் சேர்ந்து ப்ராஃபஸி பண்ணாரு அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க, ஓ சவுலும் ஒரு ப்ராஃபட்டோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால அந்த அட்மாஸ்பியர். அப்ப நம்ம கிட்ட என்ன அட்மாஸ்பியர், நம்ம இந்த ஈலிங் ஜேர்னில போறவங்க என்ன
இந்த கம்யூனிட்டி ஈல்டாட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம், சுகமாக்கப்பட்ட சமுதாயம் என்ன கேரி பண்றாங்க, அவங்களோட சூழல் என்னன்னா அவங்க வெளிச்சத்துல நடக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க வெளிச்சத்துல நடக்கிறனால இருளல இருக்கிற ஒரு நபர் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தோடனே இருளானது இந்த வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது, பற்றி கொள்ள முடியாது. அதனால வெளிச்சத்தின் ஆதிக்கம் வரனால அவங்களுக்குள்ள இருக்க எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சு. அப்ப இவ்வளவு நாள் மறைவுல செஞ்சத இப்ப இவங்க குணமாக்கப்படுகிற பயணத்துக்குள்ள போறனால, ரியாலிட்டிக்குள்ள அவங்க ஸ்டெப் பண்ணிருக்கனால என்ன நடக்குது? நீங்க யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இது சுகமாக்கப்பட்ட சமுதாயத்தில ஒரு வாழ்வியல் முறை. அப்படி ஜெபிக்கும் போது நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. ஏன்னா அவங்க சுகப்படுறபடினால அதனால் ஏற்படுற ப்ராஃபிட் என்னன்னா அவங்க ஸ்திரப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது சரீர சுகமானாலும் சரி, இருதய சுகமானாலும் சரி. ஏன் அந்த கம்யூனிட்டி என்ன செய்யறாங்க, ஏன் இதை பண்ணணும்? நீங்கள் சொஸ்தம் அடையும்படி. நான் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்துல ஒருத்தவங்க என் கூட வெளிநாட்டுல இருந்து பேசும்போது சொன்னாங்க, நாங்க இந்த கம்யூனிட்டி நபர்களோட தொடர்புல இருக்கோம், இந்த சமுதாயத்தினரோட தொடர்புல இருக்கோம். அத எங்க சகோதரர்கள் கேள்விப்பட்ட போது சொன்னாங்க, ஏன் நீங்க போய் அந்த சமுதாயத்தினரோட தொடர்புல இருக்கீங்க, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு இவங்க கேட்ட போது அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவி அந்த சமுதாயத்துக்கு போனாங்க, அந்த சபைக்கு போனாங்க. போன போது இப்ப பார்த்தா அவங்களோட நிலை விவாகரத்து நிலையில நிக்குது. அந்த சபைக்கு போனா விவாகரத்து தான் வரும். ஆனா நிஜம் என்னன்னா, இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள திருமணம் ஆகியும் கணவன் நிறைய விஷயங்களை மனைவிக்கு சொல்லாம மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி மனைவியும் வச்சிருந்திருப்பாங்க. அவங்களோட பாஸ்ட் லவ் ஸ்டோரியா இருக்கலாம், வேற ஏதாவது எஃப்ஐஆர்ஸா இருக்கலாம். இந்த வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்சோன்னா, அவங்க ஒருவருக்கு ஒருவர் சொல்ல ஆரம்பிச்சோன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அத சீரியஸா எடுத்து, ஆமா நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த விஷயத்த ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒப்புரவாகி முன்னோக்கி போவோம்னு சொல்லி கணவன் மனைவிகள் என்ன பண்ணுவாங்க, கணவன் மனைவியா முடிவெடுப்பாங்க. சிலர் அதை சீரியஸா எடுக்காம பழிவாங்க நினைப்பாங்க, இத நான் எப்படி பண்றேன் பாருங்க அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இதுல கடவுள் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, பிதா வேலை செய்யறாரு, உங்க குடும்பத்தை சொஸ்தமடையும் படிக்க விரும்புறாரு. அதை விட்டுட்டு சுயநீதியில வேலை செய்யும் போது சில கேசஸ் டைவர்ஸ் வரைக்கும் போற மாதிரி இருக்கு. ஆனா பெரும்பாலும் நான் இந்த ஜேர்னில நான் பார்த்தது அந்த மாதிரி டைவர்ஸ்ல போய் இருதயம் குணமாக்கப்படுகிற பயணத்துக்குள்ள போனனால டைவர்ஸ் ஆன கேசஸ் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய சமுதாயத்திலும் நான் நடத்துறவங்களையும் ஏராளமான மக்களை நடத்துறேன். அப்படி ஒண்ணு இல்ல நாங்க டைவர்ஸ் எடுப்போம் இப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு காலமாகும் போது அதுல பரிசுத்த ஆவியானவர் அதுக்குள்ள வேலை செய்யறதுனால இருதயங்கள் திருப்பப்படுது. ஆனா அந்த டைவர்ஸ் ஆகிற கதை கொஞ்சம் அப்படியே பொங்கி எழும்புற காலத்துல அந்த கதையை தெரிஞ்சவங்க முழுவதுமே புரிந்து முடிவு பண்ணாம என்ன பண்ணுவாங்க, ஓ இதனால டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை வந்துட்டு. ஆனா இந்த பிரச்சனைய வச்சு கொண்டுதான் நம்ம சொன்ன பிசாசுக்கு இடம் கூடாதுங்க, இதை மறைச்சிட்டு தான் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட தான் சர்ச்சுக்கு போறாங்க, இதோட தான் ஊழியம் செய்யறாங்க. அப்ப என்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே தெரியத்தானே போகுது. அப்படி தெரியாட்டி கூட எவ்வளவு காலத்துக்கு மறைச்சு பொய் சொல்லிட்டு வாழ முடியும்? அப்ப அந்த மத்த ஜனங்கள் ஐயோ இவங்க கூட சேர்ந்தோன்னா இது வெளியே வருதே அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப மறைச்சிட்டு வாழ சொல்றாங்களா, பொய் சொல்லிட்டு கணவன் மனைவியா வாழ சொல்றாங்களா, நடிக்க சொல்றாங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியம் செய்யறவர் என் கூட பேசினாரு. பேசும்போது சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால நிறைய வாலிபர்கள் எல்லாம் உங்க பின்னாடி பயணத்துல வராங்க,
நிறைய உறவுகள் வருது. அதுல சில பாஸ்டர்ஸ் என்ன கூப்பிட்டு கதைச்சாங்க. அந்த வாலிபர்கள் அவர் பேசணும், ரெண்டாவது என்ன வந்து கேள்வி கேட்கணும், என்னோட வந்து ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி என்ன வந்து நீங்க செய்யற தப்பு, வாலிபர்கள்லாம் இப்படி போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு, அதை திருத்தணும் அப்படின்னு என்ன ஏற்படுத்தினாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ம். ம்ஹ்ம். பார்த்துட்டு சொன்னாரு, அது நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்க கூட நெருங்கும் போது எனக்கு தெரியுது. ஒருக்கா தான் என்ன பார்த்திருப்பாரு. அப்பவே சொல்லிட்டாரு, ம். பழகும் போது தெரியுது. நான் எதை வாலிபர்கிட்ட வாழ்க்கையில செய்ய நினைச்சோனோ அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சொல்லிட்டு வாவ்! சொன்னாரு, நான் இந்த பிரதேசத்துல இந்த இடத்துலதான் வாழ்றேன். நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த முழு இடத்துக்கும் நான் தான் பொறுப்பா உங்களை கூட்டிட்டு போவேன். உங்களை டிரைவ் பண்ணி வாவ்! என் வண்டியில நான் தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னார். ஆல்ரெடி அவர் பிரபல்யமானவர். ம். அப்புறம் நான் சில மாதங்கள் கழித்து அந்த பிரதேசத்துக்கு போகும்போது அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் இப்படி வாரேன் அப்படின்னு சொன்ன உடனே என் கூட ஒரு டீம் வந்தாங்க. அந்த டீம்ல இவரும் இணைஞ்சுக்கிட்டாரு. இணைஞ்சு ஒரு 3-4 நாள் என் கூட இருக்க வேண்டியதுல அவர் சொன்னாரு, நான் ஒரு 2 நாள் உங்க கூட கட்டாயம் நான் இருப்பேன். நான் 4 நாள் இருக்க வேண்டியதாச்சு. அவர் 2 நாள் இருப்பேன்னு சொல்லி என் கூட பிரயாணம் பட்டு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு வந்து 2வது நாள் அவர் பிரயாணம் பட்டு போகணும். அன்னைக்கு நைட்டு வந்து சொல்லிட்டாரு என்கிட்ட, நான் உங்க கூட பேசணும். மிட் நைட் ம். எனக்கு நேரம் கொடுப்பீங்க. நான் சொன்னேன் ஆமா அப்படி. இப்ப என் ரூம்ல அவரை கூப்பிட்டு வச்சு அவரை சொன்னேன், இன்னைக்கு நீங்க என் ரூம்ல என் கூட தங்குங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, யாருக்குமே தெரியாத விஷயம், யாருக்குமே நான் சொல்லாத விஷயம், என் மனைவிக்கும் தெரியாது. அவருக்கு பெரிய பிள்ளைகள் இருக்காங்க, வளர்ந்தவங்க. ஓ! நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் சொல்லுங்க அப்படி. அப்ப அவர் ஓபன் பண்ணாரு. என்னுடைய சபை அமைப்புக்கு ஒருத்தவங்க வாராங்க. அவங்க வேறொரு மதத்தை சார்ந்தவங்க என்னுடைய இதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. காலங்கள் ஆகும்போது எனக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. ஆகவே நான் ம்ஹ்ம். வந்து அவங்க கூட ஆல்ரெடி கனெக்ஷன்ல இருக்கேன். அவர் அன்னைக்குதான் எனக்கு சொல்றாரு, நான் அவரை தெரிஞ்சு ஒரு 2 மாசம் தான். ஆனா இவருடைய பழக்க வழக்கம் ஆல்ரெடி அவங்க கூட இருக்க தொடர்பு பல ம்ஹ்ம். என்னோட பழகுறதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடியே அவருக்கு இருக்கு. இருக்கு. யாஹ்! ஆனா அத அவர் மனைவிக்கும் சொல்லல, சொந்த தாய் தகப்பன் யாருக்குமே சொல்லல. என்கிட்ட வந்தோனே அவர் ம். ஓபன் பண்றாரு. ஓப்பன். ஓபன் பண்ணி அந்த விஷயத்த சொல்றாரு. சொல்லும்போது நான் சில கேள்விகள் கேட்கிறேன். அவர் ஆரோக்கியமான முறையில சில விஷயங்கள் சொல்றேன். சொன்னாரு, இந்த விஷயம் யாருகிட்டயுமே நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்ப இந்த விஷயத்த நான் சொல்ல காரணம் என்னன்னா, அது ரொம்ப வெளியில பெருசா தெரிய வந்து சில விஷயங்கள் ஆச்சு. ம். அதனால நான் இன்னைக்கு சொல்றேன். நபர்ட பேரை நான் சொல்லாம தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவர் ம். என்கிட்ட சொன்னாரு, இது யாருக்கு தெரியும்? நான் அத வந்து சரி, நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆனா இந்த முறை வந்து இப்படி ஆரோக்கியமான முறையில கையாளணும் பார்த்துன்னு நான் கிறிஸ்துவுக்குள்ளான ஆலோசனையை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அத நான் அவருக்கு இந்த பவுண்டரிஸ் வேணும், வரையறை வேணும், இந்த வேல்யூ சிஸ்டம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ம். கொஞ்ச நாள்ல அவங்க மனைவி எனக்கு திடீர்னு கால் பண்றாங்க. போலீஸ் எல்லாம் எனக்கு என்னோட பேசணும்னு கேக்குறாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நண்பரும் எனக்கு கால் பண்ணி கேக்குறாரு, எங்க அவரு? அவர் உங்ககிட்ட தான் வந்திருக்காராம். என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கே தெரியாது. ஏன்னா அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியால என் கூட இருந்த மாதிரி போட்டோ போட்டிருக்காரு. இது 1 ம். மாசத்துக்கு பிறகு நடக்குது. பார்த்தா அந்த பாஸ்டர் வந்து அந்த நபரை கூட்டிட்டு போயிட்டாரு. எங்கேயோ ஒளிஞ்சிட்டாரு. இப்படியான ம். ஒரு கதை. இந்த கதை ஃபுல்லா தேவைப்படாது உங்களுக்கு. நான் இதுல என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, இவர் இப்படி பண்ணோன்னே இவரோட ஆல்ரெடி பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் நெருக்கமா இருந்தாங்க தெரியுமா? ம். நெருக்கம்னு சொல்றது என்பது இருதயத்தின் நெருக்கத்தை பத்தி பேசல. ஏதோ ஊழியத்தின் நிமித்தமா அவங்கவங்க தொடர்புகள்ல தரிசனங்களை இருக்கிறது. நிறைவேற்றி அவங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றிக் கொள்ளணும்னு சொல்லி ஒரு சுயநோக்கத்துல இருக்கும்போது தேவராஜ்யம் என்ற பெயர்ல வேற ஒரு இன்டென்ஷன் நம்ம ம். பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இவரும் ஒரு பிரதான பொறுப்பா இருந்தவர். ம். அப்ப அவங்களோட இருக்கும்போது அவர் இதை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ம்ஹ்ம். ஆனா அவர் என் கூட சேர்ந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு. தெரிஞ்ச ம். பிறகு அவங்க என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சாங்க? நீங்களே சொல்லுங்க பாப்பா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு. உங்க கூட சேர்ந்து ஒரு அவங்க இப்படி செய்ய வலிக்கிட்டாங்க. என்னோட சேர்ந்த பிறகுதான் இப்படி அவர் செய்ய வெளிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா. அப்ப நான் தான் சொல்லணும்,
உங்க கூட இருந்தாரு, என்ன லட்சணத்துல நீங்க அவரை பார்த்திருக்கீங்க அப்படின்னு நான் தான் கேள்வி கேட்கணும். உறவுன்னு சொல்றீங்க, தொடர்புன்னு சொல்றீங்க, நம்முடைய நெட்வொர்க்னு சொல்றீங்க. ஆனா அது நடக்கல. அவர் இங்க வந்து அந்த விஷயம் இதாகி இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் அவரோட சேர்ந்து பண்ணி அவங்க குடும்பத்துல மனைவி பிள்ளைகளை நாங்க கையாண்டு இன்னைக்கு அவர் குடும்பமா இருக்காரு. இன்னைக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த தொடர்பு எல்லாம் விட்டு இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒரு நீங்க போறீங்க திடீர்னு போனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆளை இப்படி கையை அறுத்து ஏதோ ரத்தம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு அதை பார்த்தோன்னே என்ன சொல்லிட மாட்டீங்க? ஐயோ இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துதான் என்ன பண்றாங்க, இவர் காயப்படுத்தி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க தான் இவரை காயப்படுத்தினாங்க. இவங்களுக்கு தெரியாது ஆல்ரெடி இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி இவருடைய கைக்குள்ள பெரிய ஒரு கட்டி இருந்த மாதிரியும், அந்த கட்டி கேன்சர் கட்டி உடைஞ்சனாலையும் இப்ப அவர் சுகப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வைத்தியசாலைக்குள்ள வந்திருக்காரு. ஆனா இவங்க வெளியே இருந்து பாக்குறவங்க அதை சரியா பொருட்படுத்தாம கவனிக்காம உடனே என்ன சொல்லிடுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் கையை அறுத்துச்சு, இவங்க தான் வந்து இந்த கட்டி ரத்தத்துக்கு காரணம்னு சொன்னாங்கன்னா அங்க நடக்கிற சிகிச்சை முறையை பற்றி அறிதல் இல்லாதவங்க தான் அப்படி பேச முடியும். இயேசு கிறிஸ்து கிட்ட சமாரிய ஸ்திரீ வாரா, அவ வரும்போதே ஆல்ரெடி அவளுக்கு ஜீசஸ் சொல்றாரு, உனக்கு 5வது இருக்கிறதும் உனக்கு புருஷன் இல்லைன்னு அவட ஸ்டோரிய சொல்றாரு. சொன்னதுனால அவ போய் பட்டணத்துல எல்லாருக்கும் இயேசு எனக்கு நடந்ததை சொன்னாருன்னு சொல்றாள். இப்ப ஜீசஸ் அவருடைய வாழ்க்கைக்குள்ள போகும்போது கூட இன்னொரு புருஷன் இல்லாம இன்னொருத்த இருக்கான். அதனால ஜீசஸ் அந்த டைம்ல பேசுனனால அவங்க வந்து இந்த முடிவுக்கு வந்துட முடியாது. இயேசுவோட தொடர்பு பண்ணனாலதான் அவ எப்படி பண்றா, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா ஆல்ரெடி. நிச்சயமா எங்க கூட இணையும் போது இந்த மாதிரி கதைகள் நீங்க கேள்விப்படுவீங்க. இவங்க தண்ணி அடிக்கிறாங்க, இவங்க இந்த தகாத பழக்க வழக்கத்துல இருக்காங்க, இந்த தொடர்புல இருக்காங்க கேள்விப்படுவீங்க. காரணம் என்னன்னா வெளிச்சத்துல நடக்கும்போது உங்க கூட இருக்கும்போது அவங்க அவங்கள மறைத்து இருளுல இருந்தாங்க அத்திலைகளை போட்டுட்டு. இங்க வந்த பிறகு அவர்கள் தேவகுமாரர்கள் பிதாவை அறிந்த ஒரு அனுபவத்துல நடக்கும்போது இந்த விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அவங்க வெளிச்சத்துல நடக்கும்போது இதை நீங்க கேள்விப்படுவீங்க, இப்படி அவருக்கு நடந்துச்சு அப்படின்னு. எங்க கூட சேர்ந்த நாள் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு கூட ஒரு விஷயம் நான் கையாண்டோம். அந்த விஷயத்துல கூட ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் மனைவியுடைய விஷயத்துல ஆல்ரெடி அந்த கணவனுக்கு தெரியாம மனைவி சில தகாத உறவுல இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு, என் கூட இந்த பயணத்துக்குள்ள வந்த பிறகு கணவன் மனைவிக்குள்ள இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டு, இப்ப நாளைக்கு அவங்க சொந்த பந்தங்கள் இது கேள்விப்பட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்க கூட இணைஞ்சனால. ஆனா என் கூட இணைஞ்சு ஒரு வருஷம் தான் இருக்கும், ஆனா இந்த தொடர்பு 5 வருஷத்துக்கு மேல இருக்கு. புரியுதா? உங்களுக்கு யாரையோ ஒரு ஆள ஸ்கேப் கோட் ஆக்கணும், பலியாக்கணும், இது ஒரு பிளேமிங் கேம். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை இவங்க பூர்த்தி செய்யாதனால ஒரு ஈகோ தான். எங்க கிட்ட இருந்தாங்க அவங்க இப்ப அங்க போயிட்டாங்க, ஈகோ இருக்கிறனால எதையாச்சும் ஒண்ணு சொல்லி தேடி கண்டுபிடிக்க பாக்கலாம். இப்ப வந்து ஒரு பெரிய வாய்க்கால் இருக்கு, அந்த வாய்க்கால்ல ஒரு இடத்துல ஃபுல்லா குப்பை தேங்கி இருக்கு. இப்ப ஒருத்தர் வந்து அந்த குப்பைய தள்ளி அந்த பெரிய வாய்க்கால்ல இருந்து அதை கிளீன் பண்ணி பண்ணும்போது அதுல இருந்து துர்நாற்றம் வருது. அங்க நிக்கிறவங்க சொல்லிட முடியுமா இந்த துர்நாற்றத்துக்கு காரணம் இவர் தான்? அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அதை சுத்தம் பண்ண நம்ம அந்த விஷயத்த பொறுப்பெடுத்து பண்ண நம்ம மேல என்ன பண்றாங்க, வழி போடுறாங்க. ஆனா இது ஒருபோதும் எங்களை வந்து பெயின்ஃபுல் ஆக்குறது இல்ல, வலிக்குள்ள கொண்டு போறது இல்ல. ஏன்னா சில நேரங்கள் அவங்கள நினைக்கும் போது ஜீசஸ் சிலுவையில சொன்னது மாதிரிதான், பிதாவே இவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு அறியாம பண்றாங்க, இவங்கள மன்னிங்கப்பா அப்படின்னு தான் சொல்ல தெரியும். ஆனா அப்படி நியாயம் தீர்க்கிறவங்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன், இவங்க இன்னொரு ஆள நியாயம் தீர்க்கும் பொழுது கொஞ்ச நாள்ல அவங்க குடும்பத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புகைய ஆரம்பிச்சிடும், அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். சிலர் அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபயர் பிரிகேட்
ஃபயர் ரெஸ்கியூ மாதிரி சில நேரங்கள் எங்களை கேட்பாங்க, எங்க வீட்டு தண்ணியை வந்து நீங்க அணைக்கிறீங்களா அப்படின்னு வந்த நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆமா. அடுத்தது யார் அதிகமா வந்து மன்னிக்கப்பட்டவங்களா உணர்றாங்களோ, கிறிஸ்துவின் இடத்துல பிதாவின் இடத்துல மன்னிக்கப்பட்டவங்களா உணர்றாங்க, பிறரை மன்னிப்பாங்க. ஆனா பிறரை வா. நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா, அது பிறரை நியாயம் தீர்க்கிற விஷயம் இல்ல, அவங்கள அவங்கள நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய இது பண்றதுக்காக, மறைக்கிறதுக்காகவோ இல்ல பரிசுத்தம் என்ற பேர்லயோ அதிகமா நான் பார்த்திருக்கேன். கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள், கடவுள் உங்களை தண்டிப்பார், அடிப்பார் அப்படின்னு யாரெல்லாம் பரிசுத்தம் என்று சொல்லி தேவன் சொல்ற பரிசுத்தம் அது வேற. இவங்க வந்து வேறொரு பரிசுத்தத்தை சுயநீதியில இருந்து சொல்ற பரிசுத்தத்தை வலியுறுத்தி பேசுறாங்களோ, மத்தவங்களை தண்டிக்கிறாங்களோ, நியாயம் தீர்க்கிறாங்களோ, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்றாங்க, மாட்டிக்கொள்ள ம். ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எல்லாருக்குள்ளயும் கிறிஸ்து 100% வெளிப்படணும்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. 100% பெர்ஃபெக்ட்டா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நாங்க 100% பரிபூர்ணமா இருக்கோம். ஆனா நமக்குள்ள இன்னும் கிறிஸ்துவாக பவுல் சொல்றார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்ற இடத்துல நிறைய ஏரியாக்கள்ல நான் மறிக்க வேண்டியது இருக்கு, என் சுயம் மறிக்க வேண்டியது இருக்கு. வா. அந்த இடத்துல கிறிஸ்து வெளிப்பட வேண்டியது இருக்கு. அதனால ஒருத்தரையுமே நம்ம நியாயம் தீர்த்துட்டு எடை போட்டுட்டு இருக்க கூடாது. ஏனென்றால் நாங்க யாராச்சும் குற்றவாளின்னு சொல்றோமோ அதை பார்க்கணும் பெரிய ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அது நமக்கு ம். நம்ம கண்ணை மறைக்குது, நமக்கு தெரியறது இல்லை. தெரியுது. Yeah. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கூட சேரும்போது இந்த மாதிரி ஸ்டோரி கேள்விப்படுற மாதிரி நடக்கும். அது புதுசு இல்ல. Yeah. அறியாதவங்க வேற மாதிரி பேசுவாங்க. அறிந்தவங்களுக்கு தெரியும், இங்க வந்து இயேசு கிறிஸ்து ஒரு வைத்தியனா இருந்து இவங்க எல்லாரையும் சுகப்படுத்திட்டு இருக்காரு. இது ஒரு ஆபரேஷன் மாதிரிதான் இருதயம் குணமாக்கப்படுற பயணம். ஒரு ஐசியூல வச்சு ஒரு பேஷண்ட வந்து பாடியை பிளந்து இருதயத்தெல்லாம் ஹீலிங்குள்ள நடத்தி தைக்கணும். தைக்காம எழும்பிட்டாங்க அப்படின்னு அவசரப்பட்டு, சிலர் அப்படிதான் இருதய ஜேர்னி பயணத்துல இருக்கிறவங்க, நான் சொன்னேன்ல, அவசரப்பட்டு அந்த விஷயத்த வேற மாதிரி கையாண்டுட்டாங்கன்னா, Yeah. இதை தைக்காம அப்படியே ஓடுனா உள்ள இருக்க குடல், கிட்னி எல்லாமே வெளியே வந்துடும். அதனால இத கையாண்டு இத பக்குவமா நடத்துறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வேணும். ப்ரொஃபஷனலான ஒருத்தர் அந்த இதய பயணத்தை ஒருத்தவங்களுக்கு பண்ணணும். ரெண்டாவது அவங்களுக்கு பொறுமை தேவை, அதுக்கு ஒரு சமுதாயம் தேவை. சேர்ந்துதான் பண்ணுவோம். ஒரு டாக்டர் பண்ண மாட்டார்ல, ஒரு Yeah. சமுதாயமா சேர்ந்து நர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, சிசர் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ஜேர்னில இந்த மாதிரி வைத்தியத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு சமுதாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளை பத்தி நிறைய பேசுறாங்க, சொல்றாங்கதான். அது நான் முதல்ல சொன்னதுதான், அவங்களுக்கு அந்த அறிதல் இல்ல. ஆல்ரெடி இந்த கதைகள் கேள்விப்படும் போது என்னன்னா, அவங்க ஆல்ரெடி இந்த இருள்ல இருந்திருக்காங்க. இருள்ல இருந்திருக்காங்க. இப்ப வெளிச்சத்துக்கு வரும்போது இது வருது. என்ன ஒரு விஷயம், இந்த விஷயங்கள் வெளியே வந்தா அவங்க சுகமாக்குற, எனக்கு உதவி வேணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சீரியஸா எடுத்து ஒர்க் பண்றவங்க ஜீவனோடு வெளிச்சத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க, மத்தவங்களையும் ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சிலர் வந்து இந்த செய்கைகள்ல தங்களை மறைச்சு பயந்து பின்வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த கேள்வி நீங்க கேட்டது, இப்படி இவங்க சேர்ந்தனால இவங்களோட விஷயம் வெளியே தெரியும் போது உங்க கூட சேர்ந்தனாலதான் இது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, என் கூட சேர்ந்தனாலதான் நடக்குது, அது உண்மைதான். ஏன்னா நாங்க கேரி பண்ணுற அந்த விஷயம். ஒரு விஷயத்த சஜீவன் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இந்த வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம்ல, இந்த இந்த ஹீல்டட் கம்யூனிட்டிக்குள்ள சில வேல்யூ சிஸ்டம் இருக்கு. அந்த வேல்யூ சிஸ்டம்ல என்னன்னா, இப்போ ஒரு நபர் வந்து இந்த சமுதாயத்துக்குள்ள வந்து வெளிச்சத்துல நடக்கும்போது, இந்த சமுதாயத்தினர் அவங்க சொல்ற கதைய ஒரு விளையாட்டா எடுக்க மாட்டாங்க, இன்னொரு ஜோக்காவோ இல்லாட்டி இந்த கதையை எடுத்து நம்ம 10 பேர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. அவங்க அதை கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஃப்ரேம் ஒர்க்னா,
அவங்களோட ஒவ்வொரு கதையும் வந்து நமக்கு பரிசுத்த பூமியில நாம நிக்கிற மாதிரி. அதனால அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து எங்களுக்கு பரிசுத்தமானது. அவங்களுக்கு அது ஷேம் ஸ்டோரியா இருக்கலாம். பட் காட் அதை எப்படி பாக்குறாருன்னா, அது வந்து பரிசுத்தமா ஹோலியா பாக்குறாரு. நாம இந்த ஸ்டோரிய அவங்ககிட்ட கேட்கும் போது எங்க கிட்ட இருந்து அல்லது எங்க கம்யூனிட்டி கிட்ட இருந்து இந்த ஸ்டோரிஸ் வந்து வெளியே போறது இல்லை. இது எப்படி எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னா, இந்த நபர்கள் கணவன் மனைவியா இருக்கிறவங்க இவங்க யாருக்கிட்டயாவது கம்யூனிட்டியில இருக்கிறவங்களை தாண்டி வெளியே சொல்லும் போதோ, இல்லாட்டி அவங்க ஒருவர் ஜட்ஜ் பண்ணி தான் புருஷன் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு, எனக்கு இன்னைக்குதான் தெரியும், இல்ல என் ஹஸ்பண்டோ இல்லாட்டி என் ஒய்ஃபோ வந்து தனியா நாங்க சொல்லுவோம்ல, நீங்க போய் உங்க கணவன்ட்ட ஓபன் பண்ணுங்க, சில பிள்ளைகிட்ட சொல்லுவோம் நீங்க போய் உங்க பெற்றோர்கிட்ட ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த பெற்றோர் இல்லாட்டி இவங்க யாருக்கிட்ட போயிட்டு சொன்னாங்களோ இவங்க இன்னொருத்தவங்கிட்ட சொல்ல இப்படிதான் வெளியே போய் அந்த கதைகள் தெரிய வருமே தவிர, கம்யூனிட்டியில இருக்கிறவங்க வந்து ரொம்பவே அவங்க கதைய பரிசுத்தமா பாக்குறாங்க. அதனால எல்லார்கிட்டையும் போயிட்டு அவங்க வந்து இருதயத்தை ஓபன் பண்ணணும்னு நாங்க சொல்வதும் கிடையாது. திறந்த மனதா நடக்கணும். நான் அறியப்படவும் அறியப்பட்டிருக்கவும் விரும்புகிறேன், நான் இதை சொல்றதுனால நீங்க வந்து என்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த நிஜத்தை சொல்ல விரும்புறேன், ஒரு விதமா ஃபேண்டசி வேர்ல்டுல இருக்கிறேன், நான் ட்ருத்ல நடக்க விரும்புறேன்னு அவங்க ஓபன் பண்ணும்போது நாங்க அந்த ஸ்டோரிஸை எடுக்கிற விதங்கள் வந்து ரொம்பவே சீரியஸா இருக்கும். அது எப்படின்னா, நோவாட பிள்ளைகள் போயிட்டு அவங்க அவமானத்தை மூடுன மாதிரி. ஏன்னா நான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க எல்லாம் அவமானங்களை மூடுகிற தேவ புத்திரர்களா இருக்கீங்க அப்படி, பிறருடைய அவமானங்களை. அதனால இந்த கம்யூனிட்டினால அவமானம் பெருகாது. இந்த கம்யூனிட்டினால ஹில்டாட் கம்யூனிட்டினால அவமானங்கள் மூடப்பட்டு சுகமாக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளதான் கொண்டு போகப்படும். இவங்களே போயிட்டு இந்த சர்க்கிளை தாண்டி அந்த பவுண்டரிஸ் வேல்யூ சிஸ்டம் இல்லாதவங்க கிட்ட ஏதேனும் சொல்ல போய் இவங்களுக்குள்ள பிரச்சனை கதைக்க போனா ஒழிய இந்த விஷயங்கள் வெளியே கூட எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு நோ சான்ஸ். அதுதான் சச்சிவன். நீங்க வேற எதுவும் கேட்க இருக்கீங்களா, சொல்ல இருக்கீங்களா? என்னண்டா, இப்ப நீங்க சொன்ன இவ்வளவுமே என்னோட லைஃப்ல பர்சனலா பண்ணிருக்கிறீங்க. என்னோட பர்சனல் லைஃப், என்னுடைய பிசினஸ், என்னுடைய மேரேஜ் லைஃப், இதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இதுல நான் ஜேர்னிக்கு வந்த பிறகுமே வைஃப்கிட்ட சொல்லாத நிறைய பாஸ்ட் இருந்தது, பழக்க வழக்கங்கள் சிலது இருந்தது. அது எல்லாமே வந்து எப்படி நீங்க அப்ப நீங்க ஊழியமும் செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல, தேவராஜ்யத்தின் பணியும் செஞ்சுட்டு இருந்தீங்க, சிலரை மென்டர் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சிலர் சுவிசேஷகர்களா ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க பல தேசங்கள்ல. அப்படி இருக்கும்போது கூட உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டுச்சு இல்ல, சொஸ்தமாக வேண்டியது இருந்துச்சு. ஆமா, அது எனக்கு எப்படி அட்ரஸ் பண்றேன்னு கூட தெரியாது. ஏனென்றா எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் என்ற ஒருவர் இருந்ததே கிடையாது. அதை குறித்து ஒரு தவறான ஒரு புரிதல் தான் வச்சிருந்த நான். ஏன் அந்த தவறான புரிதல் என்றா, தகப்பன்மாருடைய காயங்களினால வந்ததால தகப்பனை வேணான்ற ஒரு இடத்துல இருந்தேன். அப்புறமா உங்களோட ஜேர்னில ஸ்டார்ட் பண்ண பிறகு உள்ள இருந்தெல்லாம் வெளியே வரவழிக்கிட்டது. ஏண்டா அது உங்களோட ஆனஸ்ட், உங்களோட கல்ச்சர். இன்னொரு விஷயம் வந்து பைபிள்ல நம்ம சொல்லுவோம்ல, ஜீசஸ் சொல்றாரு, இந்த பூமியில யாரையும் பிதான்னு சொல்லாதீங்க, அவர் ஒருவரை பிதான்னு சொன்னனால பரிசுத்தாவியான எங்களை நடத்துவார், எங்களுக்கு பிதா தேவையில்ல அப்படின்னு கூட இருந்திருப்பீங்க. அந்த வசனத்தை நான் மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறேன் நிறைய பேரோட. பரிசுத்தாவியானவரே சகலவற்றையும் போதிப்பார், அதனால உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் தேவையில்லை என்று வெளியில சொல்லுவேன். உள்ளுக்கு கொண்டோடும். ஏனென்றா ஆவிக்குரிய தகப்பனால எனக்கு ஒரு பெயின் இருக்கு, என்னுடைய தகப்பனால எனக்கு ஒரு பெயின் இருக்கு. இதுதான் மேட்டர். அப்புறமா உங்ககிட்ட என்ன சப்மிட் பண்ண பிறகுதான் என்னன்னா அந்த வசனத்துக்கு கீழே இன்னொரு பதில் இருக்கு. உங்களுக்கு வந்து ரபிகள் டீச்சர்ஸ் இருக்கக்கூடாது, யாரை இந்த பூமியில டீச்சர் போதகரே என்று சொல்லாது. அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்கூல் படிக்கும் போது யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, டீச்சர்ஸ். அந்த கான்டெக்ஸ்ட் ஜீசஸ் எதுக்கு சொன்னாரு என்பது வேறு. அதே இதைத்தான் பவுல் எழுதுறாரு, உங்களுக்கு உபாத்தியார்கள் ஒன்று, தகப்பன்மார் இல்லையே, தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு வேண்டும். பிப்ளிக்கல் வேர்ல்ட் எல்லாம் பாரடாக்சிக்கலா தான் இருக்கும். ஒரு இடத்துல சொல்லுது,
நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும், யாரும் போதிக்க தேவையில்ல அப்படின்னு ஒரு இடத்துல அதனால அப்படியே போயிட முடியுமா? அதே தேவன் தான் இந்த இடத்துல 5 வகை ஊழியம் கொடுத்து அதுல போதகன் என்ற ஒரு டீச்சர், போதிக்கிற ஒரு ரபி என்ற ஒரு 5-fold மினிஸ்ட்ரியில என்ன போஸ்டர், ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட், ஷெப்பர்ட், பாஸ்டர், அப்புறம் போதகன். போதகன் போதிக்க யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போதகன் என்ற ஒரு கிஃப்டையும் கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சப்மிஷன் பண்ண பிறகு ஸோ நான் சப்மிட் பண்ண பிறகுதான் எனக்கே வந்து ஆவிக்குரிய தகப்பன் வந்து எவ்வளவு முக்கியம்ன்றது தெரிஞ்சுது. இப்ப நீங்க பேசின ஒன்றுக்கு முரணா வந்து வேத வாக்கியங்கள்ல இருக்கிற வார்த்தைகளை வந்து சரியான லென்ஸ்ல பாக்குறது எப்படின்றத வந்து காண்பிச்சீங்க. ஜீசஸோட லென்ஸ்ல பார்த்தபடினாலதான் எனக்கு வந்து தெரிஞ்சது அவைக்குரிய தகப்பன் தேவையில்லைன்றதுக்கு எந்த வார்த்தையை சொன்னனோ அதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் பற்றி நீங்க சொல்லி தரும்போதுதான் தீமோத்தேயு வந்து பவுலுக்கு எப்படிப்பட்ட ஒரு குமாரனா இருந்தாரு, அப்ப அதுலயே அப்படி இருக்கு என்றதை சொல்லும் போதுதான் எதை சொல்ல வந்திருக்காங்க, ஜீசஸுடைய லென்ஸ் இது எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் அறிய வரும்போதுதான் என்னோட ஃபேமிலி மேட்ரிய வந்து என்னோட பர்சனல் லைஃப எனக்கு வந்து 1 வருஷத்துக்கு பிறகுதான் ஓப்பனே பண்றேன். உங்கள்ட்ட ஓப்பன் பண்ண பிறகுதான் என்னோட இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது தெரியுது, என்னோட வைஃபுக்கு தெரியுது. அவங்க சரியான உங்களோட ஒரு சன்ஷிப்ல டோட்டர்ஷிப்ல இருக்கிறதுனால அதை சரியா ஹேண்டில் பண்ணாங்க. என்னுடைய ஷேம, என்னுடைய பாஸ்ட வந்து நான் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹோப் கொடுக்கணுமோ அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அவங்களுமே வந்து அவங்களோட ஆரிஜின் ஸ்டோரிஸ சொல்லும்போது நான் அதை எப்படி எடுத்துக்கணும், கையாளணும்ன்ற விஷயங்களை வந்து லைஃப்ல இருந்து சொல்லி தந்தீங்க. சொல்லித்தர அதுக்கு பிறகுதான் உண்மையிலேயே எங்களோட 12 இயர்ஸ் லவ் மேரேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகவே வழிகிட்டது. அதுக்கு பிறகு பேபி, பிளஸிங்ஸ், நிறைய நிறைய விஷயம் லைஃப்ல நடந்தது. அண்ட் தேங்க்யூ அண்ணா. ஏனென்றா யாருமே எல்லாருமே வந்து உங்களை வந்து இது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம். எப்பவுமே அதை உங்களை டார்கெட் பண்ணும்போது நீங்களா அதை பத்தி சோசியல் மீடியாவில் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. நாங்க கேட்டதுக்காக எங்களுக்காக உங்களோட இந்த வேல்யூவான டைமை தந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்காக தேங்க்யூ சோ மச் அண்ணா. நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு விரும்பினா சொல்லுங்க. அதான் என் கூட இந்த பயணத்துல வந்து நான் ஜீசஸ் தான் நினைக்கிறேன். ஜீசஸ் இந்த டைம்ல இருந்திருந்தா அந்த காலத்துல இயேசுவோட வந்து பாவிகள்லே பிரதானமான நிலைகள்ல இருந்தவங்க ஜீசஸோட இருந்தாங்க. ஜீசஸ் அவங்க கூட சாப்பிட்டு இருக்காரு. அதனால பாவிகளின் நண்பர்னு ஜீசஸ் பேர் வாங்கினாரு. அப்புறம் மதுபான பிரியன்னு வாங்கினாங்க, போஜன பிரியன்னு வாங்கினாரு, பிசாசுகளின் தலைவன் வாங்கினாரு. இந்த மாதிரி ஜீசஸுக்கு பல பேர்கள் வச்சிருக்காங்க. என் கூட இந்த பயணத்துல வந்து ஆமா பலவித ஆரோக்கியம் இல்லாத விஷயங்கள்ல காரியங்கள் செய்யறவங்க எல்லாருமே பயணத்துல இருக்காங்க. எல்ஜிபிடி கம்யூனிட்டியில இருக்கிற கேயா இருக்கவங்க இருக்காங்க, சிலவங்க லெஸ்பியனா இருக்கிறவங்க, சில பழக்க வழக்கம் தகாத வேற ஆல்கஹாலிக் இதெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வந்து இவங்க செய்யற விஷயங்களை ஓகே நீங்க என்கரேஜ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, நான் வந்து அவங்களுடைய கிரியைகளை வந்து அவங்க செய்யற விஷயங்களை வந்து நான் ஒருபோதுமே தண்டனைக்குரிய ஒரு விஷயமா பாக்குறது இல்ல. அவங்க செய்யற விஷயங்கள் வந்து சுகப்படணும். அவங்க அப்படி பண்றதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அன்பு தேவைப்படுது, அவங்களுக்குள்ள ஒரு கைவிடப்பட்ட மனசு, அனாதையின் மனது இருக்கு, அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களா, அன்பு கூறப்பட்டவங்களா உணரணும். இது சபையினால மாத்திரம்தான் அந்த முறைய வந்து சரிப்படுத்த முடியும். இளையகுமாரன் அவ்வளவு பண்ணிட்டு வரும்போது கூட பிதா வந்து அவனை எப்படி ஏற்றுக்கிட்டாரு, தகப்பன் எப்படி ஏற்றுக்கிட்டாரு என்ற இடம் நான் தான் சொல்லுவேன். என் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவேன், நீ என்ன ஒரு தப்பு பண்ணாலும் நீ வந்து உடனே வாரது என்கிட்டயாதான் இருக்கணும், என்னுடைய வீடாதான் இருக்கணும். காரணம் என்னன்னா அதனால நீ தப்பு பண்ணுன்னு நான் சொல்லல. இவங்க ஏதோ ஒண்ணு பண்ண பிறகு குற்ற மனசாட்சியில போயிட்டு மத்தவங்க அவங்கள காயப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்கன்னு சொல்லி வேற எங்கேயோ போறாங்க, அவங்க வாழ்க்கையை அழிச்சு கொள்றாங்க.
அவங்களே லைஃபே வெறுக்கிறாங்க. அந்த நேரத்துல நான் இருக்கிறேன் என்பதை நான் வாவ்! பிதாட அன்பு அந்த இடத்துல வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆகவே அவங்க ஓகே. செய்யற விஷயங்களை நான் என்கரேஜ் பண்றது இல்ல. அதை நான் ஒரு சுகப்பட வேண்டிய, சொஸ்தமாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்ப ம். என் பிள்ளையா இருந்தாலும், இப்ப என் பிள்ளை வந்து ஓடி போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நான் தொடக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்த தொடுது. இல்ல நான் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் எடுக்க கூடாதுன்னா என் புள்ள போய் ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்துட்டு வராங்கன்னா, அந்த பிள்ளைய நான் தண்டிக்க கூடாது. எப்படி அந்த பிள்ளைகிட்ட ம். நான் பேசுவேன்? என் மகட்ட, அவங்க பேர் ஜோயே அதிசயானா, ஜோயே, அதிசயா, நீங்க நல்ல பிள்ளை. ம். முதல்ல அதை நான் சொல்லணும். நான் உங்களை நேசிக்கிறேன். ம். நீங்க நல்ல பிள்ளை. ஆனா ம். நீங்க செஞ்ச விஷயம் நல்லது இல்ல. அது ஆரோக்கியமானது கிடையாது. சரி, அது ம். ஏன் பண்ணீங்க? வாங்க. அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றேன். இப்போ உடனே நாங்க ம். என்ன பண்றோம்னா, யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணிட்டு வந்த உடனேயே அவங்க செயல்களையும் அவங்களையும் பிரிச்சு பார்க்காம, அவங்களோட செயலையும் அவங்களையும் பிரிச்சு பார்க்காம மொத்தமா அவங்கள ம். வந்து ஜட்ஜ் பண்றோம், கார்னர் பண்றோம். ம். அதனால நான் இப்படியானவங்க என் கூட பயணத்துல இருக்கிறதுல எவ்வளவோ பேர் வந்து கேயா இருந்து ஹீல் ஆனவங்க இருக்காங்க. உம் தவறாத தொடர்பு திருமணம் ஆகி இருந்தவங்க சுகமாக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸ்பெஷலி பாஸ்டர்ஸ், கணவன் மனைவி உறவுல ம். பாஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க எல்லாம் வந்து இன்றைக்கு உன்னதமான தேவனுக்கு குமாரன் குமாரத்திகளாய் ஒரு சமுதாயத்துக்கு தாய் தகப்பனாக குணப்பட்டு சொந்த குடும்பத்தை நடத்தி மற்றவங்களை வெளிச்சத்துல, தங்க குடும்பத்தையும் வெளிச்சத்துல நடத்தி ம். மற்றவங்களை வெளிச்சத்துல நடத்துறவங்க பாஸ்டர்ஸ் இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க, நிறைய நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து இந்த பூமிக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். இந்த பூமியில இருக்க இவ்வளவு பிரச்சனைக்கும் தீர்வு என்னன்னா பிதாவின் அன்பு, தகப்பனற்ற நிலை. தகப்பனுடைய ம். அன்புனால தி கம்ஃபர்ட், ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட், அவங்களுடைய புரோக்கன்னஸ், அவங்களுடைய ரிஜெக்ஷன், அவங்களுடைய ஃபெயிலியர்ஸ், அவங்களுடைய அக்செப்டன்ஸ்ல இருக்கிற இஷ்யூஸ், இது எல்லாத்தையுமே பிதாவின் அரவணைப்பு, அவருடைய முத்தம் தான் அவங்கள சுகப்படுத்தும். அதனாலதான் அவர் வந்து காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ம். அன்பின் ஊற்றே அவர்கிட்டதான் இருக்கு. அந்த அன்பின் ஊற்று இந்த பூமியில நம் இருதயங்கள்ல இருந்து நம்ம மூலம் தான் பிறரை குணப்படுத்த முடியும். கைய வச்சு சரீரத்தை சுகப்படுத்துறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய இருதயங்களால பிற இருதயங்களை சுகப்படுத்துவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அதுக்கு வாவ்! ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கு. முதிர்ச்சி இல்லாதவங்க மற்றவங்களை கை காட்டுவாங்க, முதிர்ந்தவங்க மற்றவங்களை சுகப்படுத்துவாங்க. வாவ்! தேங்க் யூ அண்ணா. ஜோயியோட விஷயம் நீங்க தானே, அதுதான் எனக்குமே வந்து ஆக்சுவலி நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்டோரிய உங்கள்ட்ட சொல்ல எடுக்கும்போது மனசுக்குள்ள பயம் இருந்தது. எப்படி என்றா 1 இயர் உங்களோட ஜேர்னி பண்ண பிறகுமே அந்த இருதய பயம் தான். ஆனா நீங்க அப்படி கிடையாது. எங்களை என்ன ஜட்ஜ் பண்ணிருவாரோ, குற்றப்படுத்திடுவாரோ, கை காட்டி ஏதாவது சொல்லிருவாரோ என்ற ஒரு ஃபியர் இருந்தது உள்ளுக்க. சொன்ன பிறகு நீங்க என்ன ஹக் பண்ண விதம், நான் உன்னை நம்புறேன் என்று சொன்னது, என்னோட அந்த டைம்ல என் கூட நின்று என்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே டீல் பண்ணது, அது எல்லாமே வந்து தான் எனக்கு உண்மையிலேயே ஒரு பாஸ்ட்ல இருந்து ஒரு பெட்டர் பிஹேவியர் சேஞ்சே கொடுத்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் இன்னொரு கேள்வி கேட்கணும் இருந்தேன்னா, இப்ப ஜேர்னில நீங்க எல்லா சகல மனநிலை உள்ள ஜனங்களையுமே அண்ட் சகல நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல உள்ளவங்களோடையுமே நீங்க ஒரே மாதிரியான ஒரு தொடர்பு முறை வச்சிருக்கிறீங்க. அதுலயும் உங்களோட இந்த ஜேர்னில கனெக்ட் ஆகி உங்க கூட ஒரு நீண்ட நாள் பயணம் செய்யறாங்க. அதுக்கு பிறகு உங்களோட தொடர்புல இல்லாம போய் வெளி சமுதாயத்துல சில விஷயம் பண்ணும்போதும் இதே விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப ஜேர்னில இருக்கிறவங்க ளுக்கும் ஜேர்னில இருந்து வெளியே போனவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க நினைக்கிறீங்களாமா? சேம் கொஸ்டின் முதல்ல கேட்டது. சிறந்த எடுத்துக்காட்டு எனக்கு ஜீசஸ் சொன்ன அந்த இளையகுமாரன் சம்பவம் தான். இப்ப ஜேர்னியை விட்டு வெளியே போனாங்க, ஜேர்னிக்குள்ள இருந்தாங்க என்பது வந்து என்ன பொறுத்த வரைக்கும், இப்ப இளையகுமாரன் வந்து துளைந்தது அவனுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா மூத்தவன் துளைந்தது அவனுக்கே தெரியா, யாருக்குமே தெரியா.
வீட்டுல பார்ட்டி நடக்குது. துளைந்ததுல இளையகுமாரன் வீட்டுக்குள்ள வந்து பார்ட்டில ஃபாதர்ஸ் டேடி 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 டேடின்னு பார்ட்டில இளையகுமாரன் பங்கெடுத்துட்டான். அதனால மூத்த குமாரன் என்ன பண்றான், வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வராம இருக்கிறான். அப்ப தகப்பன் வெளியே வந்து கூப்பிடுறாரு. ஆனா உள்ள போன மாதிரி வாக்கியம் முடியறது இல்ல. அதுல அர்த்தம் என்னன்னா, அவனும் அந்த பார்ட்டில பங்கு கொள்ளுவார் என்ற இடத்துல தகப்பன் அவனோட பொறுமையா ஒர்க் பண்றார். அதனால உள்ள இருக்காங்களோ வெளியே போனாங்களோ என்பது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்களோ இல்லையோ, ஆனா அவங்க தகப்பனுடைய இருதயத்துல இருந்தாங்க. இப்ப என் கூட இருந்தவங்களும் இல்லாதவங்களா இருக்கிறாங்கன்னா இருந்தாலும், சிலர் என்னுடைய ஆவிக்குரிய குமாரர் குமார்த்திகளா கூட இருக்கலாம். அவங்க நீங்க இப்ப இந்த கால் பண்ணி கேக்குறீங்க, இன்னார் உங்க ஸ்பிரிச்சுவல் சன் டாட்டர்னு சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உண்மையா அவங்க என்கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தா நான் சொல்லியிருப்பேன், ஆமா ஐயா அவங்க என் ஸ்பிரிச்சுவல் சன் டாட்டர்ஸ் தான். தற்காலிகமா கனெக்ஷன்ல அவங்க இல்லாட்டி கூட, கரண்ட்லி அவங்க கனெக்ஷன்ல இல்லாட்டி கூட, அவங்க என் ஸ்பிரிச்சுவல் சன் அண்ட் டாட்டர்னு நான் இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். என்ன சொல்லுவேன்னா, நீங்க அவங்கள சந்திச்சா எப்படி பிதாட அன்புல நிலைத்திருக்கிறது வாழ்றது என்பதை பத்தி, எனக்கு எப்படி ஒரு சன் அண்ட் டாட்டரா இருக்கிறத பத்தி நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்க அந்த வெளிச்சத்துல இருக்கீங்க தானே, அவங்கள நான் இன்னும் நேசிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா பலமுறை நான் அவங்க கூட பேசி அவங்கள சந்திக்க நினைச்சாலும் அவங்க தள்ளியே போறாங்கன்னா, நான் அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. இளையகுமாரன் வீட்டை விட்டு போனோன்னே தகப்பன் அவன் பின்னாடியே போன மாதிரி இல்லை. அவர் அவருடைய நிலையில நின்று தன் இதயத்துல இருந்து அவன மகன் இல்லை என்ற இடத்துல இருந்து தூக்கி போடல. அவன் தான் வெளியே இருந்து உள்ள வரக்குள்ள நான் மகனா இருக்க முடியாது, நான் பாவி என்ற இடத்துல வரும்போது கூட அப்பா அப்படி முத்தம் கொடுக்கிறார். அதனால ஃபாதர்ஸ் ஹார்ட் வந்து ரொம்ப நாம அறிஞ்சு கொள்ளணும். பிதாட இதயத்தை, பிதாவின் இதயத்தை அறிந்து கொண்டா அவங்க வெளியே இருக்காங்க இவங்க உள்ள இருக்காங்க என்பதெல்லாம் விஷயம் கிடையாது. ஏன் இருதயத்துக்குள்ள அவங்க இருக்காங்களா, அதுதான் எனக்கான முக்கியமான விஷயமா நான் நினைப்பேன். தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ சோ மச். Okay, thank you Sajivan, take care, bye bye, bye for now.